எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக இந்த வீடியோ நீங்க பார்க்க வந்திருக்கீங்களோ அது கண்டிப்பா உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படிங்கிறதுக்கு நான் கேரண்டி. இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு போறோங்க. சரியா காலையில 6:20க்கு இன்டர்சிட்டி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ல தான் வந்து நம்ம டிராவல் பண்ண போறோம். இந்த ட்ரெயின் ஜேர்னில நம்ம முடிஞ்ச அளவுக்கு இன்டர்சிட்டி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் என்ன அடுத்த வீடியோக்கு ரொம்பவே மோட்டிவா இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நம்ம சேனல்ல போடுற வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எம்எம்டி, உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நம்ம ஒரு அழகான பயணத்துக்காக கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிருக்கோம். நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிறத போக உங்களை அப்டேட் பண்ணிருக்கேன். இப்போ நமக்கு பின்னாடி இருக்கிறது வந்து வந்தே பாரத்துங்க. வந்தே பாரத் ட்ரெயின் வந்து நம்ம ஆல்ரெடி ஒட்டி நம்ம போயிட்டோம். பட் நான் சேனலில் தான் வந்து நம்ம யூடியூப்பில் நம்ம சேனலில் வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணாமல் இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நம்ம வெளியே பார்க்குறதுக்கு லுக்கும் சூப்பராக இருக்குது. அந்த உள்ள இன்டீரியரில் வேறு லெவலில் இருந்துச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு 6 மணிக்கு கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வந்தே பாரத் கிளம்புதுங்க. நம்மளும் சென்னைக்கு தான் போக போகிறோம். ஆனால் வந்தே பாரத்தில் இல்லை, நம்ம வந்து இன்டர்சிட்டியில் வந்து கிளம்ப போகிறோம். அது வந்து 6:20க்கு. ஸோ பிளாட்ஃபார்ம் 2ல் வந்து ட்ரெயின் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வந்தே பாரத் நான் பார்த்தனால வந்து உங்களை நான் காட்டுறேன். நம்ம வந்து எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம இந்தியாவில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் வந்து கேதர்கந்தா அப்படி ட்ரெக்கிங் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட ஸ்டார்டிங் பயணம் வந்து கோயம்புத்தூர்லேருந்து ஆரம்பிக்குது. போக போக நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ வந்தே பாரத்தோட ரிவ்யூ பார்ப்போமா? யூடியூபர் அப்படிங்கிறது பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. அதே மாதிரி சாதாரண நினைக்க முடியாது. ஏன்னா இத்தனை பேருக்கு முன்னாடி நம்ம லைவா அந்த இடத்துல பேசுறது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நான் ரொம்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்போதான் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி இன்டர்சிட்டி சூப்பர் ஃபாஸ்ட் வந்து கோயம்புத்தூர்லேருந்து 6:20 கிளம்புறதுங்க. கரெக்டாக இப்போ தான் 6:20க்கு ட்ரெயின் வந்திருக்கு. மேபி அந்த வடகோவில் வந்து ட்ரெயினை தான் கிராஸ் பண்ணியிருக்கோம். அது டிலே ஆகிடுச்சு. நம்மளோட கோச் தாங்க C1. நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். மேபி 2 சீட்டர் வந்து நம்மளால் இப்போ கவர் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா எல்லாம் அரிபரியாக ஏறிட்டு இருக்காங்க. நம்ம எங்கேயாவது ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படின்னா பார்ப்போம். நம்ம சிசி கோச் போய் பார்ப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டுங்க. இந்த ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்ல டிராவல் பண்ணுறதுக்கு ஒருவித தன்னம்பிக்கை வேணும், சகிப்புத்தன்மை வேணும், பொறுமை வேணும். எல்லாமே இருந்தால் தான் டிராவல் பண்ண முடியும். ஏகப்பட்ட முறை இதில் நம்ம டிராவல் பண்ணியிருக்கேன். டிராவல் பண்ண அனுபவம் ஒவ்வொன்றுமே வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் ப்ரீ பிளானாக பண்ணி டிக்கெட் அப்படிங்கிறது புக் பண்ணி பழகிட்டேங்க. இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக போகிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். வந்தே பாரத் வந்து கரெக்டாக வந்து 6 மணிக்கு வந்து கிளம்புறதுங்க. அதே மாதிரி 6 மணிக்கு கிளம்பிடுச்சு. நம்மளுக்கு இன்டர்சிட்டி வந்து 6:20க்கு வந்து கோயம்புத்தூர்லேருந்து கிளம்ப வேண்டியது. ஆனால் கரெக்டாக 6:20க்கு தான் வந்து ட்ரெயினே வந்து ரீச் ஆச்சு. இப்போ தான் வந்து ஏசியே போட்டிருக்காங்க. மணி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 6:30 கிட்ட ஆயிடுச்சு. இன்னும் வண்டி அப்படிங்கிறது எடுக்கவில்லை. நம்மளோட முதல் பயணம் இன்டர்சிட்டியில் அருமையாக அமைஞ்சிருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஓகே. ஏதாவது கிராசிங் பாயிண்டில் வடகோவையில் வந்து ட்ரெயின் கிராஸ் ஆச்சுன்னா டிலே ஆகும். மணி கரெக்டாக 6:36ங்க. நம்ம ஏதாவது மற்ற ஸ்டேஷன் போனதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் நம்ம சீட்ஸ்லாம் எப்படி இருக்குது, எந்த மாதிரி கம்ஃபர்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஏன்னா இப்போலாம் இப்போ ஹரிபரியாக ஏறிட்டு இருக்காங்களா. ஸோ நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. சரியா 6:43க்கு வந்து நம்மளோட இன்டர்சிட்டி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வந்து கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பிடுச்சுங்க. ஜென்ரல் டிராவல் பண்ணுறதுன்னா அவ்வளோ கஷ்டமானு கேட்டிங்க அப்படின்னா கஷ்டம் தான். எப்போனா வீக் டேஸ்லையும் கூட ஓரளவுக்கு நம்ம எஸ்கேப் ஆயிடலாங்க. பட் அந்த வீக்கெண்டு சீசன் டைம்லாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா வந்து அவ்வளோதான் நம்ம செத்தோம். சென்னைக்கு வேலைக்கு அந்த பூஸ்டில் வந்து நான் பட்ஜெட்டில் சென்னை டு கோயம்புத்தூருக்கு போகணுன்னா எனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை ட்ரெயினை தவிர. ஸோ ஜென்ரலில் தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு முறையும் ட்ராவல் பண்ணும்போது ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்க. இடமே கிடைச்சாலும் நம்ம கூட 6-7 பேர் உட்காந்துருப்பாங்க. லக்கேஜ் வைக்கிற இடத்துல மேலே படுத்துட்டு இருப்பாங்க. மேலே இருந்து லக்கேஜ் விழுகுமா இல்லை ஆளுக்கு தான் விழுவாங்க அப்படின்ட்டு நம்ம யோசிச்சிட்டே இருக்கணுங்க. எப்படா ஸ்டேஷன் வரும் அப்படின்ட்டு தான் உள்ள ட்ராவல் பண்ணுறவங்க ஒவ்வொருத்தவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. டைட்டாக இருக்குங்க ரொம்பவே. இப்போ நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கிற சேர் கேர் இந்த கோச் தான் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறாங்க. லக்கேஜ் வைக்கிறதுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கு. இன்னைக்கு நிறைய சீட்ஸ் காலியா இருக்கனால ஸ்பேஸும் நிறையவே இருந்துச்சுங்க. இப்போ நம்ம பார்க்கறது வந்து 2 சீட்டருங்க. நம்மளுக்கு ஹேண்ட் ஹோல்டரும் இருக்கு. அதுக்கப்புறம் ஃபுட் ரெஸ்ட் ரூம் வந்து இருக்கு. பட் ஒவ்வொன்றும் ப்ராப்பரா இல்லை. சிலதெல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் டேபிள் நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம சாப்பிடும்போது நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு 2 சீட்டருக்கும் வந்து ரீடிங் லைட் அப்படிங்கிறது இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு சார்ஜிங் பாயிண்ட்டும் இருந்துச்சுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து 3 சீட் இருக்குங்க. மோர் ஓவர் ஃபீச்சர்ஸ் எல்லாமே சேமா தான் இருக்கும். பட் இங்க 2 பேருக்கு ஒரு சார்ஜ் ஹோல்டர், இங்க 3 பேருக்கு சேர்ந்து ஒரு சார்ஜ் ஹோல்டரா இருக்கும். எல்லா சீட்டுக்குமே வந்து புஷ் பேக் அப்படிங்கிறது இருக்குங்க. இப்போ இங்க சீட்ஸ் எல்லாம் வந்து நார்த் சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். சென்ட்ரல் இருந்து அதுக்கப்புறம் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் வந்து சவுத் சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குங்க.
இது 8:10 ஈரோடு வந்துருச்சுங்க. ஆக்சுவலாக நான் எப்பவுமே சுத்தப்புறமா இருந்தாங்க. நான் ட்ரெயினில் ஏறும்போது என்னென்னா ஜிபே நம்பி வந்துட்டேன், கேஷ் கொண்டு வரல. அதுக்கப்புறம் உள்ளே இங்கே ட்ரெயின்லேயே வந்து ஃபுட்லாம் கொண்டு வராங்க. அவங்ககிட்ட வந்து ஜிபே பண்ண முடியுது. பட் என்னென்னா நம்மளுக்கு மூவ்மெண்ட்டில் இருக்கும்போது வந்து சிக்னல் கிடைக்க மாட்டேது. திருப்பூர் ஜங்ஷனில் நிற்கும்போது அவங்கள பார்த்தேன், உள்ளே கொண்டு வரவங்க கொண்டு வரல. ஸோ இப்போ ஈரோடு ஜங்ஷனில் வந்து வெயிட் பண்ணேன், அவங்க வந்து யாரும் வரல. ஸோ அதனால் நம்ம வெளியே கம்பார்ட்மெண்ட்டில் போவோம், பிளாட்ஃபார்மில் போவாங்கள்ல, ஸோ அவங்ககிட்டயே வந்து ஜிபே பே பண்ணி நம்ம ஃபுட்டு வாங்கிட்டோம். ஸோ வரும்போது கேஷ் அப்படிங்கிறது கொண்டு வரது எனக்கு தெரிஞ்சு பெட்டராக இருக்கும். இல்லை அப்படின்னா ஜிபே அவைலபிளாக இருக்குது, பட் நெட் ஸ்பீடை பொறுத்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்ரூம் தாங்க. சேர் கேர் அப்படிங்கிறனால வந்து நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், அந்த அளவுக்கு இல்லை, பட் ரொம்ப மோசமாகவும் இல்லை. பட் என்னன்னா, நீங்கள் ஒரு பாட்டை போட்டு விட்டு நின்னீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆடுவீங்க, அந்த அளவுக்கு மூவ்மெண்ட் இருக்குங்க ட்ரெயினில். இன்டர்சிட்டி சூப்பர் ஃபாஸ்ட்டில் வந்து பேண்ட்ரி இருக்கிறதுனால ஸ்நாக்ஸுக்கோ, டீ காஃபிக்கோ, தண்ணிக்கோ, பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சுக்கு வந்து கவலைப்பட வேண்டியதுங்க. ஆளுங்க வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டே இருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது வந்து செகண்ட் சீட்டிங்க. இதில் வந்து மொத்தம் 6 சீட்ஸ் அப்படிங்கிறதுக்கும் காமனாக இவங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் டைரக்ஷன், ரைட் ஹேண்ட் டைரக்ஷன்லையும் வந்து ஃபேன் இருக்கு. மேலே வந்து நம்ம லக்கேஜ் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குங்க. மணி 1 ஆயிடுச்சுங்க. நம்ம ஆக்சுவலாக அரக்கோணம் வந்துட்டோம். நம்ம C1 கோச்சிலேருந்து பேண்ட்ரி வரைக்கும் நடந்து போய் கட்லெட் சாப்பிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே நின்ட்டோம். ஸோ ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது அப்படிங்கிறனால போகிற வழியில் என்னோடய கேப்பை மிஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக கீழே மாட்டியிருந்தேன்னா கூட்டத்தில் நான் வரும்போது கேப் அவ்வளோதாங்க காணாமல் போயிடுச்சு. அந்தளவுக்கு கூட்டம் இருக்குது. நம்மளுக்கு வந்து சேர் கேர் வந்து 2 கோச் தாங்க இருக்குது. மற்றபடி ஜென்ரல் 4 இருக்குது. அதுக்கப்புறம் 2 சீட்டர் வந்து எனக்கு தெரிஞ்சு 18 கோச் இருக்கும் போல இருக்குது. மொத்தம் இன்ஜினோட சேர்த்து 23 கோச் இருக்குங்க இன்டர்சிட்டி சூப்பர் ஃபாஸ்ட்டில். ஏசி கோச்சில் வந்து இந்த ஹோல்ஸ் மூலியமாக தான் வந்து நம்மளுக்கு ஃப்ளோ அப்படிங்கிறது வருதுங்க. நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, சென்டரில் வந்து சீட்டோட பொசிஷன் சேஞ்ச் ஆகும் அப்படின்ட்டு, இப்படி தாங்க இருக்கும். நம்ம இப்போ வந்து சென்னை வந்து ரீச் பண்ணிட்டாங்க. நம்ம கரெக்டாக 2:15 வந்து சென்னை ரீச் பண்ணிட்டாங்க. திருப்பியும் நம்ம வந்த இன்டர்சிட்டி சூப்பர் ஃபாஸ்ட் வந்து கோயம்புத்தூர் கிளம்பிடுச்சு. நம்ம செகண்ட் சீட் கோச்சை வந்து கவர் பண்ணும்போது ஆளு நிறைய பேர்னால வந்து டீட்டெயிலாக கவர் பண்ண முடியல. இதுதான் வந்து சீட் பொசிஷன். உங்களுக்கு இங்கே வாட்டர் ஹோல்டரும் இருக்குது, ஃபுட் ரெஸ்ட்ரும் வந்து இருக்குது, டேபிள் ஹோல்டரும் இருக்குங்க. அதுக்கப்புறம் சார்ஜிங் பாயிண்ட்டும் இருக்குது. ஃபேன் வந்து ஸ்பீட் நல்லாவே இருந்துச்சுங்க. மேபி விண்டோ சைடில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு விண்டோவோட ஏர் ஃப்ளோவே சூப்பராக இருக்குங்க. வந்த C1 சீட்டு கோச்சை வந்து க்ளீன் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ஒவ்வொரு ஸ்டேஷனும் வரவே ஆள் க்ளீனிங்க்கு இருந்துகிட்டே இருக்காங்க. ஸோ சீட்லேருந்து பாத்ரூம் வரைக்கும் க்ளீனிங்கில் தான் இருக்குது. இப்போ ஆக்சுவலாக வந்து கோச்சுக்கு வெளியும் வந்து க்ளீன் பண்ணுறாங்க. இப்போ இது வந்து அன்ரிசர்வ் கோச்சுங்க. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ஏறும்போது கூட இந்தளவுக்கு கூட்டம் இல்லை. இப்போ சென்னையிலேருந்து திருப்பி கோயம்புத்தூருக்கு போகும்போது இங்கேயே கூட்டம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக முன்னாடி ஜென்ரல்லையும் அன்ரிசர்வ்லையும் நல்லா கூட்டம், இங்கேயும் நல்லா கூட்டம் ஆயிடுச்சு. ஸோ உட்காரதுல இடம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி பார்க்க முடியாது. சப்போஸ் உட்காருக்கு இடம் கிடச்சா அப்படின்னா நம்ம மோஸ்ட்லி எந்திரிக்க முடியாது, அதிலே ஸ்டக் ஆகிக்க வேண்டியதான். இது வந்து பேட்ரி கார் ஃபெசிலிட்டிங்க. இது வந்து சென்னையில் தான் எனக்கு தெரிஞ்சு இருக்குது. நம்ம கோயம்புத்தூரோ ஈரோடு சேலமோ வந்து எனக்கு தெரிஞ்சு இல்லை. பட் நான் கோயம்புத்தூர் ட்ரை பண்ணியிருக்கேன் என் மதுரை லாக்காக. பட் நம்மளுக்கு அந்த இது கிடைக்கவே இல்லை. அவங்க ரொம்ப தூரம் நடந்தே வர மாதிரி இருக்கும். பட் சென்னையில் அப்படி இல்லை. இங்கே வந்து ஆக்சுவலாக இங்கே தான் அந்த வெயிட்டிங் ஏரியா. அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் வெயிட் பண்ணோம் அப்படின்னா அந்த பேட்ரி காருங்கிறது வந்துடும். ஸோ அதுக்கு ஒரு அமௌண்ட்டு தான், ஒரு 50 ரூபா 60 ரூபா அந்த மாதிரி இருக்கும். அது கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து நம்மளை கோச்சுக்கிட்டே இறக்கி விட்ருவாங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொட்டி தீர்த்த கனமழை சென்னையில் ஃபுல்லாக ஃப்ளட்டாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செம வெயிலுங்க, தாங்க முடியல. நம்ம ஸ்டேஷனுக்கு வெளியே வந்துட்டிங்க அப்படின்னா இங்கே ரயில் கோச் ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. ஆக்சுவலாக பார்க்க ரொம்ப யூனிக்காக நல்லா இருக்குது. இதே மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூர் ரெடி பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு கோச்சை மட்டும் எடுத்து வச்சு க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்தாலும் நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலாக இந்த செட்டப் வந்து நம்மளுக்கு ஏசி டைனிங்க. நம்ம ட்ரெயினில் எப்படி உட்காந்துட்டு வருவோமோ அந்த ஏசி கோச்சில் அதே மாதிரி தான் உள்ளே செட்டப்லாம் இருக்குது. பட் நம்ம நார்மலாக ஹோட்டலில் சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் வந்து இந்த சைடு தாண்டி இருக்குது, நான் ஏசி. நமக்கு சென்ட்ரல் வந்து
சென்னை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குங்க உங்களுக்கு. அதாவது மெட்ரோ இருக்குது, அதுக்கப்புறம் நீங்கள் லோக்கல் ட்ரெயின்லேயும் நீங்கள் வந்து போய்க்கலாம், அதுக்கப்புறம் ஆட்டோ இருக்குது, பஸ் இருக்குது. நம்ம இன்றைக்கி அம்பத்தூர் போகிறனால வந்து நம்மளுக்கு இங்கே லோக்கல் ட்ரெயினே இருக்குங்க. ஸோ நம்ம டிக்கெட் வாங்கிட்டு நம்ம ட்ரெயினில் போயிடுவோம். நம்ம பஸ்ஸில் போகிற மாதிரி தான் நம்மளோட லக்கேஜை பார்த்தாவே நம்மளை ஏற்ற மாட்டாங்க, இல்லாட்டி லக்கேஜ் காசு வாங்கிடுவாங்க. ட்ரெயினை கூட பக்கத்தில் வச்சு உட்காந்துக்கலாம். டிக்கெட் எடுத்துகிட்டு ட்ரெயின் ஏறினதுக்கப்புறம் கண்ணியை பண்ணுவோம். எல்லா பக்கம் செம கூட்டமாக இருக்குது. நம்ம ஆக்சுவலாக அங்கே நல்லா ரஷ் இருக்குது. நின்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே 10 நிமிஷத்துக்கு மேலே நிற்கிற மாதிரி ஆயிரும். நம்மளுக்கு இங்கே டிக்கெட் மிஷின் இருக்குங்க, நம்ம எதாவது ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்மளோட டிக்கெட் வந்து நான் மிஷின்லேயே எடுத்துட்டாங்க. ஆக்சுவலி நம்மளுக்கு ஒரு சொல்லி கொடுத்தாங்க, அப்போ நம்ம 2 பேர் சொல்லி கொடுத்துட்டு அவங்க டிக்கெட் எடுத்துட்டாங்க. பட் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. நம்ம இதில் லைனில் நின்று வாங்குறதுக்கு ஜஸ்ட்டு அங்கே ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஜிபே பே பண்ணி வாங்கிடலாம். ஸோ நம்ம டிக்கெட் எடுத்துகிறோம். ஜஸ்ட்டு 5 rupees அம்பத்தூர். இதே நம்ம பஸ்ஸில் போகிற மாதிரி இருந்தாலும் ரேட் அதிகமாக இருக்கும். ஆட்டோனா சொல்லவே வேணாம், மெட்ரோ இல்லைங்க. அப்பா உள்ளே தான் காற்று நல்லா இருக்குது, வெளியே செம்ம வெயிலுங்க. போன மாதம்லாம் வந்து மழை கொட்டி தீர்த்துச்சு, மழை எப்படா நிற்குன்னு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் வாட்டி எடுக்குது. ஓகே, நமக்கு இப்போ எத்தனாவது பிளாட்ஃபார்ம் தரலாம் அம்பத்தூருக்கு செக் பண்ணிடுவோம். அதில் எழுதி போயிடுவோம். ஃபஸ்ட்டு கிளாஸ் லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டு. டான்ஸ் ப்ராக்டிஸ் போய்ட்டுருக்கு. நம்ம சென்னை சென்ட்ரல்லேருந்து 5 ரூபா டிக்கெட் எடுத்து நம்ம இப்போ அம்பத்தூர் வந்துட்டோம். இன்னும் அம்பத்தூர் வீட்டில் போயிட்டு நம்ம சாப்பிட்டு தூங்குறதாங்க. செம்மையாக ரெஸ்ட் எடுக்க போகிறோம். நாளைக்கு வந்து ஒரு சின்ன பர்ச்சேசிங் இருக்குது. அது முடிச்சதுக்கப்புறம் நம்ம நாளைக்கு தான் வந்து சென்னை டு டெல்லி. ஸோ நம்ம அங்கே மீட் பண்ணுவோம். அன்டில் தென் பாய், நான் உங்கள் MMT. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். பாய்.